தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இந்த ஆட்சி செய்கின்ற இந்த ஆன்மீக பணிகளை இந்த 3 ஆண்டுகளில் எதை அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள்? குறைகளை மாத்திரம்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த குறைகளை மக்கள் செவிகளில் வாங்கவில்லை. இது உண்மையாக ஆன்மீகவாதிகளுக்கு நடைபெறுகின்ற ஆட்சி என்பதை மக்கள் அளித்த தீர்ப்பின் மூலம் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இனி வருங்காலத்திலாவது இதில் எங்களுக்கு அறிவுரையை கூறுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த விரும்புகிறோம். குறைகளை கூட கூறுங்கள், சுட்டிக்காட்டுங்கள், அதை நிறைவேற்றுகிறோம். தயவு செய்து குற்றம் காணாதீர்கள் என்று இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாள் கிழமை இன்னைக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருந்துட்டா அதுவே பெரிய ஆன்மீகம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொடுக்குற குருமார்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வராங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சிஷ்யனோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அவ்வளோக்கோளோ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் குருமார்களே இன்றைக்கி சர்வைவ் பண்ண முடியும். அது அப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால் உண்மையான ஆன்மீகத்தை ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. எப்போவுமே உண்மைகளை தாங்கிக்கிறதுக்கு மக்களுக்கு சக்தி கிடையாது. இப்போ ஒரு விஷயம் பொய் அப்படின்னு நம்ம புரிய வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவன் என்ன நினைப்பான், அப்போ இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்தேங்கிறத நான் ஒத்துக்க வேண்டி வரும். இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்தேங்கிறத நான் எப்படி ஒத்துக்குவேன் உலகத்தில்? அதனால தான் நீங்கள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல முடியல. அப்புறம் பேரண்ட்ஸே பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் இளைய தலைமுறைகிட்ட அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் லாஜிக் கேட்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் லாஜிக்கல் ரீசன் கேட்பாங்க. அந்த லாஜிக்கல் ரீசனோடு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஓரளவுக்கு இளைய தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கொண்டு போகிறதுக்கான வழி. அந்த முயற்சிகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்குறோம். அவங்க அதை ஒரு தடவை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் தொடர்ந்து பிடிச்சிக்குவோம். அது வரைக்கும் கஷ்டம். அதாவது ஒரு அடையாளம், நம்முடைய பாரம்பரியம் என்ன, மரபு என்னங்கிற புரிதல் அவசியம். நாம் எந்த வேர்லேருந்து கிளச்சி வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு வேரை திரும்பி பார்க்கறதுக்கு இது ஒரு வழி. நாம் தமிழுடைய பண்பாடு, அதில் முருக வழிபாடு என்பது தொன்மையானது. அந்த வழிபாட்டினுடைய தன்மையை திரும்பி பார்க்கணும். ஒரு எழுச்சி மறுபடியும் நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக்கணும். பழைய எளிய அந்த மலை, சேவல், மயில் எல்லாமே நம்முடைய அழகுணர்ச்சியினுடைய அடையாளம். அந்த மீண்டும் தமிழர்களுடைய அழகுணர்ச்சியை, எளிய வாழ்க்கையை, சங்க இலக்கிய சிந்தனைகளை, இறை உணர்வோடு கூடிய அந்த பக்தி நிலையை, இதை புதுப்பிக்கான எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்கள் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் முழுமையான வடிவம் அமையலை. ஆனால் கலை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி எல்லாமே இது மாதிரியாக முருக வழிபாட்டை ஒட்டி திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அவர் தலைவராக இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழு கூட்டம் கடந்த 27/2/2024 தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழு ஆலோசனை உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டன. அதில் 4வது தீர்மானமாக இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இம்மாநாட்டிற்கென்று ஒரு வெப்சைட் உடனடியாக உருவாக்கப்பட்டது. அந்த வெப்சைட்டை கடந்த 28ஆம் தேதி அன்று நம்முடைய அருமை ஐயா சுகிசிவம் அவர்கள் வெளியிட நம்முடைய ஆதீனங்கள் பங்கேற்ற நிகழ்வு நடந்தேறியது. அந்த வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட பல்வேறு அம்சங்களில்
அந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்குண்டான ஆய்வுக் கட்டுரைகள் பங்கேற்பவர்கள், மாநாட்டில் பங்கேற்க விருப்பமுள்ள வெளிநாட்டு முருக பக்தர்கள், அதேபோல் அந்த மாநாட்டை பற்றிய சிறப்பு அம்சங்களை அன்றைக்கு வெளியிட்டிருந்தோம். பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்ற வகையில் இன்றைக்கு துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், நம்முடைய துறையினுடைய சிறப்பு அதிகாரி குமரகுருபரன் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் நம்முடைய முரளிதரன் அவர்களும், நம்முடைய போற்றுதலுக்குரிய அருமையா சுகிசிவம் அவர்களும், நம்முடைய ஆதீனங்கள் அன்பிற்கினிய குன்றக்குடி அவர்களும், மயிலம் அவர்களும், ரத்னகிரி சுவாமி அவர்களும் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த முருகர் பக்தர்கள் தொடர்பான மாநாட்டில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளுகின்ற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாள் முழுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து 200க்கும் அதிகமான ஆங்காங்கு திருக்கோயிலை நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் வரவைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற முருகர் திருக்கோயிலிருந்து அந்தந்த திருக்கோயில் தற்காராக இருப்பவர்கள் அல்லது நிரந்தர பரம்பரை தர்மகத்தாக இருப்பவர்களை அழைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு தொடர்பாக மொத்தம் 13 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதற்காக. அந்த குழுக்களில் நம்முடைய ஆதீனங்கள், மூத்த அர்ச்சகர்கள், ஆன்றோர் பெருமக்கள், கட்சி பாகுபாடுகளுக்கு அப்பால் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த குழுவிலே இணைத்துள்ளோம். அந்தந்த குழுக்கள் அந்தந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், மலர்குழு ஆய்வு அறிக்கைகளை, கட்டுரைகளை தருபவர்களுடைய கட்டுரைகளை தேர்வு செய்து, அந்த கட்டுரைகளை சிறந்த கட்டுரைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு உண்டான பாராட்டு பரிசும் வழங்குவது. அதேபோல் தமிழுக்கும் தமிழ்கடவுளான முருகருக்கும் தொண்டு செய்பவர்களுக்கு 15 தலைப்புகளிலே விருதுகள் வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளை இந்த 13 குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றது. பந்தல் அமைப்பது, உள்ளே உணவு கூடம் ஏற்படுத்துவது, போதிய கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்துவது, மின்விளக்குகள், மின்சார விளக்குகள், முகப்புகள் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கும் தனித்தனியாக குழுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பிற்கினிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு தலைவராகவும் இருப்பதால் தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து பல்வேறு நல்ல ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் 2 நாள் நிகழ்ச்சி, அந்த 2 நாள் நிகழ்ச்சியை வடிவமைப்பதற்கும் குழுக்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் அரசியல் கலப்படம் துளியும் இல்லாமலும் முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு நிகழ்வை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த நிகழ்வு சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு, சிறப்பாக உலகெங்கிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் உத்தரவிடப்பட்டுள்ள இந்த முருகர் மாநாட்டை தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களும் சிறப்போடு முருக பக்தர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து அந்த நிகழ்விலே பெரும்பாலான முருக பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஆராய்ச்சி கட்டுரை பொறுத்தளவில் விருப்பம் இருக்கின்றவர்களை இந்த ஆராய்ச்சி கட்டுரை இடம்பெறலாம் என்று நாங்கள் வெப்சைட்டிலே போட்டிருக்கின்றோம். அந்த ஆராய்ச்சி கட்டுரை இடம்பெறுபவர்களுக்கு 10 தலைப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆராய்ச்சி கட்டுரைகளை அந்த இடத்திலே எழுதி ஒப்புவிப்பதற்கும் அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பழனியிலேயே ஒரு 2 சிறந்த அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது.
அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் இருந்ததால் 6ஆம் தேதி வரையில் தெரியப்படுத்த முடியாமல் இருந்தது. நம்முடைய செயலாளர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் இன்றைக்கு அது குறித்தும் ஆலோசித்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது, இதில் உங்களுடைய ஆலோசனைகள், இது போன்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் பங்கேற்பது குறித்தும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க சொல்லி முறையாக அரசு வழியாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆராய்ச்சி கட்டுரை தேர்வு செய்வதில் கூட தகுதி வாய்ந்த ஆதீனங்கள், நம்முடைய ஐயா சுகிசிவம் போன்ற மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகவாதிகளை அதற்கென்று ஒரு தனியாக குழுவை அமைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக உறுப்பினர் சொல்வது வரவேற்க தகுந்தது. கிட்டத்தட்ட பழனி ஆண்டவர் திருக்கோயிலேயே 6000 மாணவர்கள் மற்றும் கல்லூரியிலே பயிலுகின்ற அந்த மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற அனைத்து கல்லூரிகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும், அந்தந்த கல்லூரிய முதல்வர்களுக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தெரிவிப்பதற்குண்டான ஒரு முடிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விருப்பமுடையவர்களும் முன்கூட்டியே அந்த விருப்பத்தை தெரிவித்து விட்டால் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலேயே அவர்களை அழைத்து வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்க வைத்து மீண்டும் திருப்பி உண்டாகுவதற்குண்டான ஒரு குழுவையும் இதில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். உறுப்பினர் நம்முடைய நிருபர் அவர்கள் கேட்டதும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. இல்லை, அந்த அரங்கத்தை பொறுத்தளவில் 2500 பேர் அமருகின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட அரங்கத்தை அமைக்கி இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை அப்படியே மறு ஒலிப்பு பதிவு செய்கின்ற வரையில் அதை ஒட்டி ஒரு 1500லிருந்து 1800 பேர் அமருகின்ற அளவிற்கு ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது கல்லூரி வளாகத்தில் இருக்கின்றது. வளாகத்தை சுற்றி அங்கங்கு LED திரைகள் ஒரு 15 இடத்தில் அமைப்பதற்குண்டான முடிவுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, வருகின்ற வாகனங்களுக்கு பார்க்கிங் செய்கின்ற வசதி முதல் கொண்டு ஏற்கனவே நானும் துறையின் செயலாளரும் சிறப்பு அதிகாரியும் நம்முடைய துறையுடைய ஆணையாளரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த தேர்தல் நன்னடத்தை விதி இது முடிவுற்றவுடன் இந்த முருகர் பக்தர் மாநாடு பணிகள் மேலும் வேகப்படுவதற்கு நோக்கத்தோடு தான் நேற்றைக்கு அது முடிந்தவுடன் அது தொடர்பாக இன்றைக்கு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். 2500 பேர் ஒரு இடத்தில் 1800 பேருக்கு மேல் தான் அமைத்திருக்கின்றோமே தவிர எவ்வளோ 1000 பேர் வந்தாலும் பெரிய கல்லூரி வளாகம், அதனால் அங்கங்கே LED திரைகள் அமைக்கப்பட்டு அந்த LED திரைகளுக்கு முன்பு இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு எத்தனை 1000 பேர் வந்தாலும் அதை பார்வையிடலாம். வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிப்பதற்கும் 3-4 இடத்தில் உணவுக் கூடங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இந்த ஆட்சி செய்கின்ற இந்த ஆன்மீக பணிகளை இந்த 3 ஆண்டுகளில் எதை அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள்? குறைகளை மாத்திரம்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த குறைகளை மக்கள் செவிகளில் வாங்கவில்லை. இது உண்மையாக ஆன்மீகவாதிகளுக்கு நடைபெறுகின்ற ஆட்சி என்பதை மக்கள் அளித்த தீர்ப்பின் மூலம் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இனி வருங்காலத்திலாவது இதில் எங்களுக்கு அறிவுரையை கூறுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த விரும்புகிறோம். குறைகளை கூட கூறுங்கள், சுட்டிக்காட்டுங்கள், அதை நிறைவேற்றுகிறோம். தயவு செய்து குற்றம் காணாதீர்கள் என்று இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது உலக அளவிலே முருக பக்தர்கள் கலந்து கொள்ளுகின்ற மாநாடு. ஆகவே அதை சிறப்புற எங்களுக்கு உற்சாகம் ஊக்கம் அளிக்கின்ற வகையில் அவருடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளையும் தெரிவியுங்கள் என்று அன்போடு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.